4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகின்றதோ அதே போல 2 ஆண்டுக்கு ஒரு முறை திறன் போட்டிகள் உலக அளவுல நடத்திட்டு வராங்கங்க. இதுலயும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பங்களிப்பை இன்னும் அதிகரிக்கணும்னு கருதிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழக இளைஞர்களை இது போல நடக்கக்கூடிய உலக திறன்கள்ல இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட திறன்கள் ஏஆர் ரோபோட்டிக்ஸ் போன்ற திறன்கள்ல தமிழக மாணவர்களை தயார் பண்றதுக்காக அவங்களுக்கு முன்னணி நிறுவனங்கள் மூலமா பயிற்சி அளிச்சுட்டு வரோங்க. 2022ல 10வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 2024ல நடைபெற்ற தேசிய திறன் போட்டிகள்ல 6 தங்கப் பதக்கங்கள்னு மொத்தம் 40 பதக்கங்களோட இந்தியாவிலேயே 3வது இடத்தை நம்ம பிடித்திருக்கின்றோம்ன்றதாங்க இதோடைய கூடுதல் சிறப்பு. இது மட்டும் இல்லாம உலக திறன் போட்டிகளையும் தமிழக மாணவர்கள் பங்கேற்றார்கள் என்பது நம்முடைய குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதணும். அடுத்து வரக்கூடிய 2026 திறன் போட்டிகள்ல இந்திய அளவுல தமிழ்நாடு முதலிடம் வகிக்க வேண்டும் என்பதற்காக முன்னணி நிறுவனங்கள் மூலம் பயிற்சிகள் தற்பொழுதிலிருந்தே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய திருநாட்டிலேயே நம்முடைய தமிழகம் திறன் சார்ந்த ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கியதனுடைய விளைவா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கும் பொழுது சொன்னாங்க இல்லையா, உலகை வெல்லும் இளைய தமிழகம்னு. இன்றைக்கு உலகை இந்த இளைய தமிழகம் வென்று கொண்டுதான் வருகின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சிங்க. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.